நாம மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம், உங்க தொகுதி, உங்க பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை. வெக்கங்கட்ட நாய், அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சிருங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்றோம். இந்த சார் அப்படிங்கிற மேட்டர் வந்து நான் பேசுறதை நிறுத்திட்டேன். இனி அண்ணாமலை ஐயா தன்னுடைய காலிஸ்டியை வச்சுட்டு பேச போறாரு. நீங்க 100 சார் சொன்னீங்களே, தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்டை கொடுங்க. சில மாதங்கள் அமைதியாக ஓய்வில் இருந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஆட்டத்தை காட்டாரு வந்து ஓய்வுல எல்லாம் இருக்காரு. நான் ஆணவத்தில் எல்லாம் பேசவில்லை, எனக்கு அடக்கம் இருக்கிறது, ஆனா நீ கோமாளி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. புத்தி சுவாதீனம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா, இப்ப கூட்டணியை பார்த்து பயப்படுகிறாரா? இவங்க சாப்பிட்ட கதையை நான் சொல்லட்டுமா? தேமுதிகல இருந்து எத்தனை பேரை இவங்க உருவினாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மதிமுகல இருந்து ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காய்ச்சல், இருமல், அதனால நிகழ்ச்சிகள் எதுவுமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலிருந்து அறிக்கை மூலம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போ கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. குறிப்பா மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் உட்கார வைக்கப்படல, அமைச்சர்களோடு முதல் ரோவில் தான் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன்? அதாவது திமுகவில் தொண்டர்களுக்கு இன்னி வரைக்கும் என்ன தெரியாதுன்னா, ஒரு குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம், ஒரு பேரரசர், 12 குறுநில மன்னர்கள், இவங்களுக்கு தான் உழைக்கிறோன்னு திமுக தொண்டனுக்கு தெரியாது. அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் வருதுன்னா இவங்க உடனே இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இனியெல்லாம் என்ன துரைமுருகன் அண்ணா, நீங்கள் தான் நான் எல்லாம் முடிவு பண்ணோம், உங்களை எப்படி முடிவு பண்ணோம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம். நேரு ஐயா நீங்கள் தான், உதயநிதி என்னங்க அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, அவரெல்லாம் கீழே உட்காரணுங்க. எப்போ? தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. தேர்தலில் முடித்த உடனே அடுத்த 3 வருஷம் அவர் தான் வருவார், கொடி நடுவார், அவர் தான் வருவார், ரிப்பன் விட்டுவார், முடிஞ்சால் அவர் தான் ஹேர் கட் பண்ணி விடுவார், அவருக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணி விடணும். இந்த வேலையெல்லாம் 3 வருஷம். இது அங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்கு இன்னும் புரியல. இவங்க உதயநிதி அடுத்தது இன்பநிதினு ட்ராக் பண்ணி சேவகம் செய்யத்தான் வச்சிருக்காங்கிறதே புரியல. ஒரு கடுப்புலையே தான், வெறுப்புல தான் ஒருத்தர் சொல்றாரு, இன்பநிதி அமைச்சரவையிலும் நான் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெக்கங்கட்ட கருத்து அது. யாராவது சொல்லுவானா? இன்பநிதிக்கு அறிவு இருக்கலாம், நான் அதெல்லாம் குறைச்சி மதிப்பிட விரும்பல, நான் ஒரு மனிதனை அப்படிலாம் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனா இவர்கள் சொல்றாங்க, நான் யாருன்னே தெரியாதுங்க, அவர் என்ன பண்ண போறாருன்னு, அவருடைய அமைச்சரவையிலும் நான் இருப்பேன். வெக்கங்கட்டு யார் சீனியர்? ஸோ அவங்களுக்கு இன்னும் தெரியல இந்த நாடகம் எல்லாம். கீழே உட்கார வைக்கிறதும், மேலே உட்கார வைக்கிறதும், உன் தலையில கை வைக்கிறதும், உன் தள்ள கால் வைக்கிறதும், எல்லா வேலையும் திமுக ஒழுங்கா பண்ணும். இப்போ இந்த விவகாரம் குறித்து பேசும்போதுதான் பாஜகவுடைய துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மன் தயாராகி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்படி ரெடி ஆகிவிட்டது இல்லைங்க. உங்கள் நீதிமன்றத்துக்கெலாம் போய் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும், ஜனநாயகம். ஆனால் திமுக நீதிமன்றத்தில் கரெக்டாக கொடுத்துரும். அவர் ஒரு ஃபோன் பண்ணார், 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு சொன்னார். பாவம் அவரே சொன்னார், வெட்டி ஒட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னார். வெட்டினாங்க, எதை? ஃபினான்ஸை வெட்டினாங்க, ஐடியை கொடுத்துட்டாங்க. ஸ்பாட் தண்டனை. பொன்முடிக்கு அதே மாதிரி தான் ஸ்பாட் தண்டனை. இதுக்கு முன்னாடி அவர் தப்பு பண்ணலையா? இந்த மாதிரி விரசமாக, கேவலமாக, அசிங்கமாக பேசலையா ஒரு பேராசிரியர்? ஆனால் இப்போ அவரை பிடிக்கலையா? ஸ்பாட் தண்டனை. ஸோ நீதிமன்றம் ஆஃப் திமுக தாலிபான் ரேஞ்சில், ISIS ரேஞ்சில் இருக்கும். கழுத்தை டக்குன்னு வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம நீதிமன்றம் தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். அவங்க தண்டனைகளை மிக அழகாக கொடுத்துடுவாங்க. தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத சாரை உருவாக்குகிறார் எடப்பாடி சார் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எப்படி? அவர் இல்லைன்னே வச்சுப்போங்க, அந்த சார் இல்லைன்னே வச்சுப்போம். சட்டசபையில் ஸ்டாலின் ஐயா 100 சார் எனக்கு தெரியும்னாரு. அந்த 100 சார் யாரு? ஆனால் நாங்கள் தான் இல்லாத சாரை புழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஐயா ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நீ உங்ககிட்ட 100 சார் தெரியுமில்ல, லிஸ்ட்டு போடுங்க, அவங்கள கண்காணிங்க அல்லது திருத்துங்க, அதே பண்ண சொல்லுங்க ரகுபதி சார். ஏன் சார் தப்புங்க,
சாரே இல்லைங்க, அது மேடம்ங்க. மேடம் கூட இல்லைங்க, மனுஷனே இல்லைங்க, அது ஒரு நாய்ங்க. நாய் கூட இல்லைங்க, அது சும்மா ஒரு புருடாங்க. தேங்க்யூ. உங்கள் 100 சார் பேரை சொல்லுங்கள். யார் கேட்பா? இந்த ஊபிஸ் தானே கேட்கணும். சீமான் ஐயாவை பார்க்கும்போது கேள்வி கேட்குறாங்கல்ல, இளையராஜா கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. வெக்கங்கட்ட நாய். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சிருங்க. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறோம் தான். இளையராஜா ஐயா வெளில சொல்கிறார், இந்த மாதிரி நான் பண்ணேன் சார். இதை பற்றி தமிழக அரசு பைகின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை பைத்தியக்காரனா? தமிழக அரசு மிக அவர் தான் சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா இதை சொன்னார், ஸ்டாலின் ஐயா இதை சொன்னாருன்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாரு, அதை இந்த உலகத்துக்கு அவராலேயே அறிவிக்க முடியும். இளையராஜா அவர்கள் பேட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. துண்டு சீட்டு கொடுத்தா கூட அதை போடுவதற்கு என்ன மாதிரி உயிரை கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் கேட்குறான், சார் இதை பற்றி தமிழக அரசை பற்றி. அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். இவ்வளோ தான் அவங்க காட்சி ஊடகத்தில் இருக்கிறவங்க. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த சார் அப்படிங்கிற மேட்டர் நான் பேசுகிறத நிறுத்திட்டேன். இனி அண்ணாமலை ஐயா தன்னுடைய காலிஸ்டியை வச்சுக்கிட்டு பேச போகிறாரு. நீங்கள் 100 சார் சொன்னீங்களே, தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்டை கொடுங்க. குறைந்தபட்சம் அந்த லிஸ்ட்டை போலீஸ்கிட்டையாவது கொடுத்து இந்த 100 சார் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னாவது சொல்லுங்கள். நாடு நல்லாயிருக்கும். சில மாதங்கள் அமைதியாக ஓய்வில் இருந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஆட்டத்தை துவக்கி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பெரிய அளவுல ஆக்டிவா இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவரே தெரிவிச்சிருந்தாங்க. காட்டார் ஓய்வுல எல்லாம் இருக்காரு. நீங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் விவாதிக்கக்கூடிய விஷயங்களே அவர் பேசல. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேற ஒரு பொறுப்பு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு உள்துறை மந்திரி அப்படிங்கிறவர் பல ரேஞ்சஸ் ஆஃப் ஏஜென்சியோட உட்காந்து பேசி கண்டுபிடிப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது. டயர் ஆகாமல் ரிட்டையர் ஆகாமல் இருக்க போகிற ஒரு மனுஷர் அவர் தான். சோர்ந்தும் போகாமல் ரிட்டையரும் ஆகாமல் இருக்க போகிற ஒரு எனர்ஜி அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ மூலமாக திமுகவுக்கு 2026 தேர்தலில் நெருக்கடிகள் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெருக்கடி ஏற்கனவே இருக்கு. நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய சூழல், நெருக்கடி ஏற்கனவே இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் கோமாளிகள்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. நான் ஆணவத்தில் எல்லாம் பேசவில்லை, எனக்கு அடக்கம் இருக்கிறது, ஆனா நீ கோமாளி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. புத்தி சுவாதீனம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். ஒரு அப்பாவா, மக்களின் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அப்பாவா கூட அவருக்கு வரலாம், வேதனை வரலாம். நானே தயாரிச்சிட்டு இருக்கிறேன், நானே விற்றுக்கிட்டு இருக்கிறேன், அதில் வேற கணக்கு காட்டாமல் வேற தப்பு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை மீறி அந்த போதையில் இத்தனை பேர் சாவறாங்கங்கிற ஒரு நியாயமான மனிதாபிமான வேதனை கூட அவர் கொண்டு வரலாம். அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நடிக்கிறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. குறிஞ்சி மலருக்கு அப்புறம் நடிச்சிருந்தாருன்னா நல்ல நடிகராக வந்திருப்பாருங்கிறது மட்டும், ஒரு நல்ல நடிகரை வீணாக்கிட்டோமேங்கிற வருத்தம் தான் எனக்கு. இப்போ மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசியதில் ஹைலைட் ஆன விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறது, வடநாட்டு படையெடுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா, இப்போ கூட்டணியை பார்த்து பயப்படுகிறாரா, எப்படி எடுத்துக்கிறது? அதான் கோமாளிகள்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸுங்கிறது எவ்வளோ பெரிய பேர் இயக்கம், இந்தியா பூரா இருக்கிற ஒரு பேர் இயக்கம் தானே. ராகுல் காந்தி எதுக்கு 23 கூட்டணியை வச்சுக்கிட்டாரு? அவனை வளர்த்து விட்டான். தப்பு பண்ணி நிறைய பேரை வளர்த்து விட்டான். காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தானே ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அல்லது மமதா பானர்ஜி அல்லது பிரணாப் முகர்ஜி அல்லது மற்றவங்க. கெஜ்ரிவால் வேணால் தன்னை போல் வந்த ஒரு பெருச்சாளி, ஒருத்தர், அவரை விட்டுருங்க. ஆனால் மற்றவங்களாம் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தானே. ஸோ அவங்களோட கூட்டணி வைத்து கொண்டு தான் எதிர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன்னா யாரை எதிர்க்கிறோமோ அவர் நல்லா இருக்காரு, அவரை எதிர்க்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கேயே எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்குன்னா, யாரை எதிர்க்கிறோமோ அவங்க கிட்ட 2 பேர்கிட்ட 30,000 கோடி ஒரு வருஷமும் கடந்த 5 வருடத்தில் 1,50,000 கோடி போயிருக்குன்னு தியாகராஜன் ஐயா சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் போய் எண்ணி பார்க்கல, கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய பணத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இங்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் பிஜேபி அதிமுகவை கவ்வும்னு சொன்னால், அப்போ நிதிஷ்குமாரை ஏன் இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கு? நிதிஷ்குமார் ரொம்ப நல்லவருங்க, சாது. சும்மா இந்த இது சாப்பிடுவீங்களா, காளான் சாப்பிடுவீங்களா, அப்படி சாப்பிட்டு போயிடலாம். அவரை கடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, நம்ம நல்ல மனுஷன். அவரை ஏன் விட்டு வச்சுருக்காங்க? பிஜு பட்நாயக் கிட்ட எதுக்கு போய் நாங்கள் உட்காந்து இது பேசிக்கிட்டு இருந்தோம், ஒப்பந்தம் போட்டு கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தோம்? ஜெயிக்க போகிறோம்னு தெளிவாக தெரியுமே. நல்ல மனுஷன், இத்தனை வருஷமாக ஒரிசாக்கு பண்ணியிருக்காரு, சின்ன தவறுகள் தான் இருக்குது, நாங்கள் கூட சேர்ந்தா நல்லது, இல்லை வெளில இருந்து அவரை பார்த்துக்கிட்டாலே போகிறோம் அப்படின்னு தானே விட்டு வச்சாங்க. சிவசேனாவுக்கும் அதே கதை தானே.
அப்போ அதிமுகவை மட்டும் கவ்வி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன வேறு கிடைக்கலையா? ஆக இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும். இவங்க சாப்பிட்ட கதையை நான் சொல்லட்டுமா? தேமுதிகலேருந்து எத்தனை பேரை இவங்க உருவினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மதிமுகலேருந்து எத்தனை பேரை திமுக தனதாக்கி கொண்டதுங்கிறது லிஸ்ட்டு எடப்பாடி கிட்ட இருக்கும்ல? எத்தனை பேர்கிட்ட இருந்து? அதிமுக கிட்ட இருந்து மட்டும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்கிறது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும். அப்போ கூட இந்த எஸ்டிஎஸ்லாம் வச்சு கொஞ்சம் லைட்டாக விளையாடினாங்க. ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் விளையாடும்போது அவங்க திரும்ப போய் சேர்ந்துக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆரம் வீரப்பனை தவிர, ராஜகண்ணப்பனை தவிர. ராஜகண்ணப்பன் கூட நடுவில் போயிட்டு தான் வந்தார். ஸோ இவங்க யார்கிட்டையும் திருடலையா? கட்சியை பலவீனப்படுத்த நினைக்கலையா? யார் உபதேசம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு தராதரம் இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.